கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். விடோ ரீமேரேஜ், விதவைகள் அல்லது கைமன் அவர்களை குறித்து இந்த காணொளியில் என்ன சொல்லப்படுகிறது என்று விரிவாய் பாருங்கள். ஆன்ஷியன்ட் ஹிஸ்டரி கோட் ஆஃப் ஹம்மராபி, ரீமேரேஜ் லிமிடேஷன்ஸ், சுமேரியா அசீரியன் மேரேஜ் டிஸ்கரேஜ், ரோமன் லா ஸ்பெசிஃபிகலி என்கரேஜ்ட் ரீமேரேஜ், இந்தியன் சோசியல் லா சதி கொடூரமானது, மிஷனரி வில்லியம் கேரி, ஜோசுவா மிஷன், வில்லியம் வார், ஜராம்பூர் மிஷன் இவர்கள் சதி என்பதற்கு எதிராக அதிகமாக போராடியிருக்கிறார்கள். 12 வருடத்தில் 8000+ சதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெங்கால் சதி ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் 1829, 1830 கம்பல்சரி இல்லீகல். இது குறித்து தான் முழுமையான விளக்கங்களை பிரதர் எம்டி ஜெகன் மற்றும் அட்வொகேட் சிஸ்டர் ஃபெய்த் அவர்களின் நேர்காணல் மூலம் விரிவாக இந்த காணொலியில் பாருங்கள். அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு கத்தருக்குள்ளே நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியிலையும் நம்ம கூட மகள் ஃபெய்த் வந்திருக்கிறாங்க. வாங்க நேரடியாக அவங்ககிட்ட நம்ம சில கேள்விகளை கேட்க போகிறோம். பிரைஸ்லாட்மா. ரொம்ப சந்தோஷம். போன எபிசோடில் நீங்கள் கொண்டு அந்த ஈக்குவாலிட்டி பற்றி, சம உரிமை, பெண் சம உரிமை பற்றி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கருத்துக்கள் நிறையா, அதுவும் ஒரு பெண்ணாக இருந்து சொல்லும் போது அது இன்னும் உண்மையான வெளிப்பாடாக இருக்கும். அது என்னதான் யார் நான் பேசுனதை விட நீங்கள் பேசுகிறது ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம வந்து விடோஸ் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் தென் விடோ ரீமேரேஜ் பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்துட்டு விதவைகள் அப்படின்றது, எனக்கு இந்த விதவைன்ற வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்னாடி கலைஞர் சொன்னது எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. அவர் அழகாக சொன்னார், விதவைன்னு சொல்கிறத விட கைம்பெண்ணு சொன்னோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது மாதிரி நம்ம கைம்பெண், விதவை, அது நம்ம ஆனால் ஃப்ளோவில் விதவைங்கிறது வருது, ஆனால் தமிழ் வார்த்தையில் கைம்பெண்ணுங்கிறது நல்லா இருக்கு. ஆமாம். சரி, இப்போது இந்த விதவைகளை குறித்து பார்க்கும்போது, கைம்பெண்களை குறித்து பார்க்கும் பொழுது நிறைய இக்கட்டுகளை, கஷ்டங்களை சந்தித்த ஒரு பார்ட் இல்லையா? அவங்கள பற்றி பார்க்கும்போது, நான் போன வாட்டி உங்ககிட்ட பேசும்போது சொன்ன ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், சிங்கிள் பேரண்ட் பற்றி. தனியாக ஒரு பெண் நின்று ஒரு பிள்ளையை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது. மோரார்லெஸ் அதை விட அதிகம் நினைக்கிறேன் நான் இந்த கைம்பெண்ணாக இருப்பது இல்லையா? இந்த கைம்பெண்களை குறித்து உலக பார்வை அல்லது இந்திய பார்வை நீங்க சொல்லுங்களேன், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. விடோ அப்படின்னாலே வந்துட்டு எல்லார் மனப்பான்மையிலும் வந்துட்டு அவங்க வந்து ஏதோ ஒரு குறை உள்ளவங்க, அவங்க வந்துட்டு எதுலையுமே ஒரு சோஷியல் கேதரிங் எல்லாத்துலயுமே ரெஸ்ட்ரிக்டட் பண்ணப்பட்டவங்க தான். இது வந்து இப்ப இருக்கிறது கிடையாது. இப்போ ஓரளவு மாறி இருக்குன்னு நம்ம நம்புறோம். பட் ஆனா இன்னும் நிறைய ஏரியாஸ்ல மாறல. நிறைய கருத்துலாம் சொல்றப்ப இப்படி இல்லாம இன்னும் இருக்கு அப்படின்னு யோசிக்க வைக்கிற இடங்கள்லாம் நான் பாக்குறேன் இப்ப. ஆனா இப்ப வந்து நம்ம வேர்ல்டு வியூல பார்த்தோம்னா, ஏன்ஷியன்ட்ல இருந்து ஹிஸ்டரியில பாக்குறப்போ கோட் ஆஃப் ஹம்மரபில வந்துட்டு ரீமேரேஜ் பண்ணிக்கலாம், ஆனா வித் லிமிடேஷன் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்திருக்காரு. லிமிடேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னா எனக்கு அது புரியல. அது எப்படி, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். யார பண்ணணும், யார் சொல்லி பண்ணணும், எதுக்கு பண்ணணும், அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஆனா பண்ணலாம்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அவங்கள பண்ண விடாம பண்றது அவங்களோட அந்த சட்டத்திட்டம் வந்து எப்படின்னா, பண்ண விடாம பண்றதுக்கு சட்டமா இருக்கும். ஆமா, பண்ணிக்கங்க, ஆனா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு நம்ம பண்ணாமே இருக்கிறது பெட்டர்ன்ற அவங்களுக்கு மனப்பான்மை வந்து. நீட் மாதிரி நீங்க டாக்டருக்கு படிக்கலாம், ஆனா இதை நீங்க எழுதினாதான் படிக்க முடியும்ன்றது, படிக்க கூடாதுன்றதுக்கான ஒரு அடையாளம் மாதிரி ஆயிடும் அது இல்லையா? ஓகே, ரைட். அடுத்து சுமேரியா அண்ட் அசிரியன் நாகரிகத்துல போய் பார்த்தோம்னா, சோஷியலா வந்து மேரேஜ் பண்றதே டிஸ்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு ஃப்ரீடமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டிருக்கு. உணவு கொடுக்கறது, ஷெல்டர் கொடுக்கறதே ஒரு பெரிய விஷயமா சுமேரியன் நாகரிகத்திலையும் அசிரியன் நாகரிகத்திலையும் பார்க்கப்பட்டிருக்கு. சுமேரியன் சிவிலைசேஷன் நாகரிகம்ங்கிறது வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லுவாங்க, சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லுவாங்க. அதற்கு கொஞ்சம் முந்தைய உள்ளதுன்னு பேசப்படுது. சில நேரத்தில் அது வந்து அதுக்கு ஈக்குவலாகவும் பேசப்படுது. பாபிலோனிய நாகரிகத்துக்கு முற்பட்டது தான் சுமேரியன். சிந்து சமவெளிங்கிறது நம்முடைய நாகரிகம், நம்ம தமிழர் நாகரிகம். ஸோ ஏறக்குறைய கிமு 4000, 4500, 5000 காலகட்டங்களில் உள்ளதா நாகரிகம் தான். அந்த காலகட்டத்தில் அங்கே கொடுக்கப்படும் பொழுது, பெண்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது, ஏன்னா அவங்களுக்கு புரியணும் இது எந்த காலமாக இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். ஸோ அந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு, விதவைகளுக்கு, கைம்பெண்களுக்கு சாப்பாடு, தண்ணி கொடுக்கறது, ட்ரெஸ் கொடுக்கறதே ஒரு பெரிய விஷயம். பெரிய, உன்னை நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. அடுத்து ரோமன் லால வந்துட்டு லீகலி ரெகனைஸ் தான் இருந்துச்சு, ஆனா வித்தவுட் மாரல் ஈக்குவாலிட்டி. இப்ப நீங்க வந்துட்டு நார்மலா வந்து முதல் தடவை கல்யாணம் ஆனவங்களுக்கு கொடுக்குற மதிப்பு அந்த 2வது தடவை கல்யாணம் ஆனவங்க ரீமேரேஜ் பண்ணவங்களுக்கோ இல்ல விடோவுக்கோ கொடுக்க மாட்டாங்க. கம்ப்ளீட்டா ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. ஆனா வந்து பாப்புலேஷன் அதிகரிக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கலாம் ரோமன் லால சொல்லியிருக்காங்க.
மக்கள் தொகை குறைவா இருக்கு. ஆமா. பெற்றெடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இப்ப. ஆமா. இன்னைக்கும் பல மதங்கள்ல பிள்ளை பெறுகிறவர்களாகவே பெண்கள பார்க்குறவங்க இருக்காங்க. கட்டாயம். குழந்தை பிறக்கிறதுக்கு அவங்க வேணும். அதுக்காக தான் அவங்கள வச்சிருக்கிற மாரி பல மதங்கள்ல இருக்கு. நான் பார்த்துருக்கிறேன். சரி இதெல்லாம் ரீமேரேஜ் பத்தி நம்ம 2வது பேசுவோம். இந்த விதவைகள், கைம்பெண்கள் வந்து அந்த காலகட்டத்தில் அடைந்த கஷ்டங்கள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? அத பத்தி சொல்லுங்களேன். நம்ம இந்தியா பத்தி பார்க்கலாம். இந்தியன் சோஷியல் லாஸ்ல வந்துட்டு நெறைய அநீதிகள் நடக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம வந்துட்டு நெறைய வேதாஸ்ல வந்து வேற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா பிராக்டிஸ்ல இருந்தத தான் நம்ம இப்ப பார்க்கணும். கட்டாயம் ரொம்ப கொடுமையானது வந்து சதி. ஓகே. சதி வந்து இருக்கிறதுலயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் எப்படி சொல்றது? எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. கொடூரமான விஷயம். கொடூரமானது. அதெல்லாம் தாண்டி அது ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம். அது எப்படி ஒரு ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னா, அவங்களும் சாகணும் அப்படின்றது வந்து ஏத்துக்கவே முடியாத ஒரு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சதி என்பது உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு அர்த்தம். உடன்கட்டை ஏறுதல்னா, கணவருடைய சரீரத்தை எரிக்கும்போது கூடவே இவங்களையும் தள்ளிருவாங்க அத. அது அவங்களையும் எந்த முடிச்சு. ஏஜா இருந்தாலும் பரவாயில்ல. 6 வயசு பிள்ளைய வந்து 60 வயசு ஆளுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அவர் இறந்துட்டாருன்னா, அந்த 6 வயசு குழந்தையும் கட்டாயம் சாகணும். அதுல இன்னொன்னு கூட நான் படிச்சிருக்கேன். ஆ. இது 6, 60 சொல்றீங்க. அப்போ பால்ய திருமணம்னு ஒண்ணு இருந்துச்சு. நம்ம அத பத்தியும் பின்னாடி பேசலாம். குழந்தை திருமணம். குழந்தை திருமணம் அப்படிம்பாங்க. அந்த குழந்தை திருமணத்துல அந்த பையன் விளையாட போன இடத்துல செத்துட்டானா, அந்த அந்த 5 வயசு பிள்ளையும் சாவடிச்சுருவாங்க. கூடவே சாவடிச்சுருவாங்க. அதான் பிராக்டிஸ் ஆஃப் சதி. ஏன்னா பிராக்டிஸ் ஆஃப் சதி அது. உடன்கட்டை ஏறுதல். ஓகே. மத்தபடி அப்படி ஒருவேளை இந்த சதி ஏறாமல் விதவையா இருக்கிற நான் வந்து ஹஸ்பண்ட் இறந்துட்டாலும் நான் சாக மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு இன்னும் கொடுமை. ஓகே. அது எப்படின்னா, நீ சதியில சாகலையா? நீ உடன்கட்டை ஏறுதல்ல சாகலையா? இப்போ நான் உனக்கு ஒரு வேற ட்ரீட்மெண்ட் குடுக்குறேன். அந்த ட்ரீட்மெண்ட்ட பார்க்குற பெண்கள் வந்து, நானு உடன்கட்டை ஏறுதல்ல சாகுறதே பெட்டர் அப்படின்றத யோசிக்க வைக்கிற மாரி ஒரு பிராக்டிஸ் நம்ம இந்தியால இருந்தது. அது என்னன்னா, அந்த விமன வந்து ஹஸ்பண்ட் இறந்த உடனே மொட்டை அடிச்சுருவாங்க. ஓ! எந்த ஒரு ஆர்னமெண்ட்டும் போடக்கூடாது. ஒயிட் சாரி கட்டி ஒரு இடத்துல, ஒரு வீட்ல யார் இருந்தாலும் அதுல வந்து ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸ் அந்த பெண்களுக்காகவே ஒதுக்கி வச்சுருவாங்க. அந்த இடத்துல தான் அவங்க இருக்கணும். அவங்க இன்னும் ரொம்ப கொடுமையானதுன்னா, அவங்க சிரிச்சா கூட, அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்துருச்சுன்னா, அதுக்கு பனிஷ்மென்ட் குடுப்பாங்க. ஓ! சிரிச்சதுக்கு. ஹாப்பியா நீ ஏன் இருக்க? ஏன்னா அது எப்படி பார்க்குறாங்கன்னா, ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா, அவங்க ஒரு சின் பியரர். அவங்க வந்து ஒரு பாவி. ஓகே. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு முழு காரணமே அந்த விமன் தான். அவ ராசி அப்படின்றுவாங்க. அவ ராசி. அவள கல்யாணம் பண்ண ராசி அவன் செத்துட்டான். ஆமா. ஓகே. அவ அவன் தான் குடிச்சு காரணம். செத்தாலும் கவலை இல்ல அத பத்தி. அதில என்ன எப்படி இறந்தாலும் பரவால்ல. அவங்க தான் காரணம். ஓகே. அப்படி சொல்லி ஒரு கோட்பாடு இருந்தது. அவங்களுக்கு வந்து சாப்பாடு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பயங்கரமா. இனிப்பு வகைகள், நெய் அந்த மாரி எதுவுமே குடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு பயங்கர பெரிய ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் நடக்குது, இல்ல பெரிய ஃபெஸ்டிவ் சீசன்லாம் இருந்ததுன்னா, முழு நாளுமே அவங்க சாப்பிடக்கூடாது. அவங்க அதுக்காக விரதம் இருந்து அத ஆஸ்பீஷியஸ் படுத்தணும். ஆனா அவங்க வந்து ஒரு ஆஸ்பீஷியஸ் இல்லாதவங்க. ஆனா அந்த டேல வந்து அவங்க வந்து ஃபாஸ்டிங் இருந்து அத கனப்படுத்தணும். அந்த மாரி நெறைய இருந்திருக்கு. காலையில எந்த ஆணையும் பார்க்கக்கூடாது. தலைய கீழ தான் இருக்கணும். காலைல எந்திரிச்சு அவங்களோட வேலைகள முடிச்சுட்டு உள்ள போயிடணும். இந்த சாப்பிடுற விஷயம் சொன்னீங்கல்ல, இதுக்கு எங்க ஊர்ல கொலைக்கல் லாங்குவேஜ் ஒண்ணு சொல்லுவாய்ங்க. சப்பக்கட்டு கட்டுறாங்கம்பான். அதாவது சும்மாவாவது ஒரு குரூப் உட்காந்து இதுக்கும் ஆதரவா பேசிக்கிட்டு இருப்பான். ஏன்னா எல்லாத்துக்கும் ஆதரவா பேசுறவங்க இருக்காங்கல்ல. அவன் என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, "ஏன் நாங்க அந்த மாரி சாப்பாடுலாம் அவங்களுக்கு குடுக்கல தெரியுங்களா? அவங்கள தனித்து இருக்கிறாங்கல்ல. அவங்க வாழ்க்கைக்கு ஆண் துணை இல்லாததுனால, அவங்களுடைய உணர்வுகளை எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கட்டுப்படுத்துறதுக்கு நான் இந்த மாரி இது எனக்கு கேட்கறதுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன குடிக்க விடாம தடுக்க முடியல. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னு சொன்னா, பாசமா இருக்குல்ல. அவன குடிக்க வைக்கிறதுக்கு சட்டம் போட்டு, இவ்வளோ குடின்னு நான் சொல்லிட்டேன். நான் இவ்வளோ குடின்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னா, என்ன அவன குடிக்க விடாம தடுக்க முடியலன்னு. அதுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும்னு அவன் மண்டையில ஏறாது. உண்மதான். இல்லையா? அவங்க தான் திருப்பி திருப்பி சப்ரஸ் ஆகி இருக்கணுமே ஒழிய, அவங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவன் மைண்ட்ல ஏறவே ஏறாது. ஏறாது. இதுதான் கேட்டா இவன் இதுக்கு சொல்லுவான். நாங்க ஏன் அந்த மாரிலாம் சாப்பிடாம தடுத்து நிறுத்தணும்னா, ஏன் அதுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போயிட்டா என்ன? இல்லையா? சரி. அதே மாதிரி அவங்க வந்து மிச்ச ஆண்களுக்கு இடரலா இருந்துருவாங்க. ம். அது ஒரு பெரிய விஷயம். கல்யாணம் ஆன ஆண்களுக்கு அவங்க இடரலா இருந்துருவாங்க. அதுவும் ஒரு இதா வச்சிருக்காங்க. அதே மாரி அந்த சதி பிராக்டிஸ் பண்றவங்க வந்து ஒரு லாயல் ஒய்ஃப், ம். ஃபெய்த்ஃபுல் ஒய்ஃப். அது வந்து ஒரு பெரிய விஷயம். அவங்க பண்ணிட்டாங்கன்னா, ஒரு பெரிய கடவுளுக்கே தொண்டாற்றுன மாதிரி பார்க்கப்பட்டிருக்கு அந்த காலத்துல. ஓகே. ஏன்னா இது வந்து ஒரு காடுக்கு வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ஆனா அந்த கதையில பார்த்தீங்கன்னா, அவங்க விடோவா இருக்க மாட்டாங்க. ஓகே. அதுதான் பெரிய விஷயமே. அவங்க ஹஸ்பண்டுக்காக அத செய்வாங்க. சதிக்குள்ள போவாங்க. அதுதான் அது கான்செப்ட். ஆனா இவங்க அத வந்து விடோவாவே இருக்க மாட்டாங்க. அதுதான் ரொம்ப ஒரு பார்க்கக்கூடிய விஷயம். இப்ப அவ ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா, அவங்களும் சாகணும். அப்படின்றது கான்செப்ட் அந்த கதையில இல்ல. பட் ஆனா இவங்களா அத உருமாற்றிக்கிட்டாங்க. ஓகே. இவர் வந்து கடவுள் கிட்ட போயிட்டாருன்னா, நீயும் போயிடணும். கூட போயிட்டேன்னா, அது வந்து ஒரு யூ ஆர் த லாயல் ஒய்ஃப். போகலைன்னா யூ ஆர் நாட். எந்த ஒரு வேதமுமே உருவாக்கப்படும்போது தீமைக்காக உருவாக்கப்படல. ஆமா. ஆனா அத கையாண்டவங்க தீமைக்காக கையாண்டுட்டாங்க.
ஆனால் அதுக்கு பிறகு அந்த வேதங்கள் திருத்தி எழுதப்பட்டு அது தீமைக்கு ஏதுவான வேதங்களாக மாறிடுச்சு மாறிடுச்சு. ஒழிய Right. ஆனால் எந்த ஒரு காரியமும் எழுதப்படும் பொழுது மனுஷனுடைய தீமைக்காக எழுதப்படவே இல்லை, மனுஷனுடைய நன்மைக்காகவும் ஒரு வரைமுறைக்காகவும் தான் எழுதப்பட்டது. சில வேதங்கள் இருக்கலாம், மனுஷ தீமைக்காகவே எழுதப்பட்ட வேதங்களும் இருக்கலாம், நம்ம அந்த டிஸ்கஷனுக்குள்ள போகலை. ஆனால் எந்த ஒரு காரியத்திலையும் பெண்ணை இப்படி தான் நடத்தணும்னு சொல்லி நான் இப்படி சொல்லுவேன், எந்த கடவுளும் பெண்ணை இப்படி நடத்த சொல்லலை. கட்டாயம். அப்படி நடத்த சொன்னா அது கடவுளே இல்லை Correct. என்னை பொறுத்த வரைக்கும். உண்மைதான். ஸோ இந்த மாதிரி மொட்டையை அடித்து இதை போட்டு யாருக்கு முன்னாடி வராத ஊருக்குள்ளேயே இருன்னு சொல்ல எனக்கு என்னன்னா, இதை வந்து தன் சொந்த மகளுக்கும் இதுக்கும் செஞ்சுருக்கிறாங்க. அது எப்படின்னு தான் எனக்கு அது புரியவே இல்லை. செஞ்சிருக்காங்க. அதுவும் இந்த சின்ன பிள்ளைங்கள யோசிச்சு பாருங்களேன். 6 வயசு பிள்ளைங்க, 7 வயசு பிள்ளைங்க விளையாட ஆசைப்படுவாங்க. அவங்கள அந்த இடத்துல அவங்களுக்கு புரியாது. புரிய வைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? என் கண் பார்வையில அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. வயசானவங்களும் ஈக்குவலி சஃபர்ட் தான். பட் ஆனா அந்த குழந்தைங்களெல்லாம் வந்துட்டு எவ்வளோ ஒரு பிற்போக்கான மனநிலைமை இருந்தா நம்ம அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டில ஈடுபடுவோம். நான் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் முன்னாடி படம் பார்த்துருக்குறேன். அப்போல்லாம் அந்த மாதிரி அதை வந்து ஒரு கௌரவமாக படத்தில் காட்டுவாங்க. சின்ன பிள்ளைகள் வந்து வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை போட்டு வெறும் ஒட்டு வைக்காம அந்த ஊருக்குள்ளே இருக்கிறத அதை வந்து சாமி மாதிரி பார்ப்பாங்க அந்த பிள்ளைய. அது எவ்வளோ ஒரு பிற்போக்குத்தனம்ங்கிறது வந்து நமக்கு அப்போ சின்ன வயசு நமக்கு அது தெரியாது. புரியாது. நம்ம அது படமாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரு காலகட்டத்தில் நாமும் பழகுறோம், நம்ம வீட்டில் பெண்கள் இருக்கிறாங்க, தாய் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் அது எவ்வளோ அவன் வந்து மீடியா வழியாக அன்னைக்கு எவ்வளோ தூரம், ஏன்னா மீடியா வந்து அன்னைக்கு உள்ளதை தான் எடுத்து சொல்லுச்சு. அப்போ அதெல்லாம் வந்து எவ்வளோ சர்வ சாதாரணமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு அதில் நான். ஸோ இப்போவும் அது தொடருதா நீங்க நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி விடோக்களுக்கு, அதாவது கைம்பெண்களுக்கு வந்து இப்போவும் அந்த மாதிரி கொடுமைகள் இழைக்கப்படுறதை நீங்க பாக்குறீங்களா? சதி அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் இந்த சதி அபாலிஷனிங்களா? சாரி, நீங்க அடுத்து போறதுக்குள்ள கேட்டுறேன். இந்த அபாலிஷ்க்கு யாருடைய பங்கு பெருசா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம இந்தியன் சொசைட்டி படி பார்த்தா ராஜாராம் மோகன் ராயை தான் நம்ம தலை தூக்கி பேசுவோம். கட்டாயம் அவர் பங்கு இல்லைன்னா நடந்திருக்காது தான். கண்டிப்பா. பட் ஆனா மிஷனரிஸோட பங்கு வந்து இன்றியமையாதது. இது ராஜாராம் மோகன் ராய்க்கு பின்னாடியா முன்னாடியா? சேம் காலகட்டத்தில். ஓகே. அப்போ மிஷனரிஸ் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு இந்தியாக்குள்ள வந்துட்டு முக்கியமா நான் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எப்படி பண்ணாங்கன்றது அது டிஃப்ரெண்ட் சினாரியோ. ஆனா மிஷனரிஸை தான் நான் பாக்குறேன். எவ்வளவு அறியாமைன்ற இருளை வந்து நம்ம இந்தியால இருந்து எடுத்தவங்க மிஷனரிஸ்ன்றது நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். அதுதான் உண்மையும் கூட. நமக்கு ப்ரூஃபும் இருக்கு. ப்ரூஃப் இருக்கு. அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது, யாருனாலும் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும், அந்த ஜாதிக்கு மட்டும்தான் கல்வி கிடைக்கணும்ன்ற இடத்துல எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும் கொண்டு வந்தது மிஷனரிஸ் தான். அது நிறைய அரசியல்வாதிகளும் ஒத்துக்கிறாங்க இப்போ. ஆமா, மிஷனரிஸ் இல்லைன்னா அது நடந்திருக்காது அப்படின்றத நம்புறாங்க. அது உண்மையும் கூட. இப்ப நம்ம பார்த்தோம்னா வில்லியம் கேரி தான் வந்துட்டு பயங்கரமான விஷயங்கள்லாம் இதுல பண்ணியிருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் இதை வந்து பாக்குறப்ப இப்படி ஒரு பிராக்டிஸ் இந்தியால இருக்கா அப்படின்றது அவர் ரொம்ப ஆச்சரியத்துக்குள்ள ஊட்டுது. அப்ப அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் சேர்ந்து ஜாஷ்வா மாஷ்மேன் அண்ட் வில்லியம் வார்ட் அப்படின்னு சொல்ற இந்த 2 பேரும் சேர்ந்து ஜாஷ்வா மாஷ்மேன் அண்ட் வில்லியம் வார்ட் அவங்க நீங்க தான் இப்போ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பேரை ஜனங்களுக்கு தெரியப்படுத்துறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வில்லியம் கேரி எல்லாருக்கும் தெரியும், பட் கூட 2 பேர் போராடி இருக்கிறாங்கன்றது இப்பதான் தெரியுது. அந்த செரம்பூர் மிஷன் அப்படின்னு ஒரு மிஷன் ஆரம்பிக்கிறாங்க. அது நிறைய பேருக்கு தெரியும். அந்த மிஷன்ல இருந்து இவர் என்ன பண்றாருன்னா, இவர் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் பண்றாரு. இதெல்லாம் வந்து டாக்குமெண்டேஷன் பண்றாரு. ஏன்னா இப்ப நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம்னா இது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியாது. அதை எழுத்துப்பூர்வமாக எழுதி என்ன நடக்குது அப்படின்றத ஃபுல்லா எழுதி இங்கிலாந்துக்கு அனுப்புறாரு. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சர்க்கிள்ஸ்க்கு அனுப்புறாரு. அதுக்கப்புறம் இவாஞ்சலிக்கல் மிஷனரிஸ்க்கு மினிஸ்ட்ரிஸ்க்குலாம் அனுப்புறாரு. இந்த மாதிரி இந்தியால ஒரு வேலை நடக்குது அப்படின்ற அந்த அண்டர் த ப்ரெஷர் ஆஃப் வில்லியம் கேரிஸ் டாக்குமெண்டேஷன் அவர் அவங்க என்ன சொல்றாங்க, இன்னும் டாக்குமெண்ட் பண்ணுங்க, நம்ம இதை கட்டாயம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது வந்து ஒரு பேட் ரிச்சுவல், இதை நம்ம கட்டாயம் தடுக்கணும்னு சொல்லிட்டு அப்பதான் இவங்க வந்து அது ஒரு ப்ராசஸ்குள்ள கொண்டு வராங்க. ஒரு ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் கேரிக்கு இந்த மிஷன் மூலமா சொல்றாங்க. இது வந்து ஒரு 12 இயர்ஸ் பீரியட்ல வந்து இதை நீங்க டாக்குமெண்ட்ரி பண்ணுங்கன்னு சொல்றாரு. 1815 to 1828 வரைக்கும் 12 இயர்ஸ் டைம் பீரியட்ல பண்றாங்க. 8,000 பிளஸ் சதி நடந்திருக்கு அந்த காலகட்டத்துல. 12 வருஷத்துல மட்டும் வெறும் டாக்குமெண்டட் அன்டாக்குமெண்டடா எவ்வளவு நடந்திருக்கும்? அதை விட 100% கூட்டிக்கணும் நம்ம. இப்போவுமே நீங்க போய் ஒரு ஆக்சிடென்ட் எவ்வளவு நடந்திருக்குன்னு ஒரு போலீஸ்ல போய் எஃப்ஐஆர் நீங்க அதை எடுத்து பாத்தீங்கன்னா நடந்தது குறைவா தான் இருக்கும். அதாவது ஃபைல் ஆகாதது தான் நிறைய இருக்கும். கோவிட் மாதிரி தான். ஓகே, 8,000 பிளஸ். அதே மாதிரி அடுத்து மெட்ராஸ் பாம்பேலயும் ஒரு இது நடத்த சொல்றாங்க. அதுல வந்து 630 பிளஸ் இருக்கு. அது மாதிரி நிறைய நடந்திருக்கும், பட் டாக்குமெண்டட். அதுல நிறைய பாக்குறாரு. ஒரு சின்ன புள்ளலாம் வந்து அழுகுது. அந்த
குழந்தையோட அழுக சத்தத்தை கம்மி பண்றதுக்காக இவங்க சாண்டிங் பண்றாங்க, மந்திரங்களை சொல்றாங்க, ட்ரம்ஸ் அடிக்கிறாங்க. அப்ப அந்த குழந்தையோட அது வந்து வேண்டாம உள்ள போகுது அப்படின்றது தெரியாம இருக்கு. இதெல்லாம் வந்து வில்லியம் கேரி இஸ் டாக்குமெண்டிங். அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து வெளியில தீ எரிஞ்சதோட ஓடி வரா, திருப்பி பிடிச்சு உள்ள தூக்கி போட்டு எரிக்கிறாங்க. சோ திஸ் இஸ் நாட் அவங்க வில்ஃபுல்லா பண்ணல. பிகாஸ் இதை அட்வொகேட் பண்றதுன்னா விமன் இஸ் லாயல், சோ ஷீ இஸ் டூயிங் அப்படின்னு நிறைய பிலிம்ஸ்ல எல்லாம் இப்ப காமிக்கிறாங்க அவங்க வில்ஃபுல்லா பண்ற மாதிரி. பட் இந்த காலகட்டத்துல அவள் டாக்குமெண்ட் பண்ணதுல வில்ஃபுல்லா பண்ணல, நான் விட்டுருங்கன்னு சொல்லி அவங்க கதறாங்க, விடாம அவங்கள வந்து சதியில எரிக்கிறாங்க. இது அதுக்கப்புறம் அபாலிஷ் பண்றதுக்காக பெங்கால் சதி ரெகுலேஷன் ஆக்ட் 1829 கொண்டு வராங்க. அதை தான் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த 1830 என்ன சொல்றாங்கன்னா, சதின்ற பிராக்டிஸ் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி இல்லீகல் அப்படின்றத கொண்டு வராங்க. இட்ஸ் ஈக்குவல் டு கல்பபிள் ஹோமிசைட் சொல்லுவாங்க. கல்பபிள் ஹோமிசைட்னா இட்ஸ் அமௌண்ட்ஸ் டு மர்டர்னு சொல்லுவாங்க. மர்டர் இஸ் டிஃப்ரெண்ட், பட் கல்பபிள் ஹோமிசைட், ஆல் கல்பபிள் ஹோமிசைட் இஸ் நாட் மர்டர்னு சொல்லிட்டு லால ஒரு டேர்ம் இருக்கு. அது ஏன்னா அது வந்து வில்ஃபுல்லா பண்ற மாதிரி கொண்டு போவாங்க. அது மர்டருக்கும் சாகிறதுக்கு சூசைட் பண்ணி அது ஒரு மாதிரி ஒரு மிக்ஸ்டா இருக்கும். ஸோ இது வந்து கல்பபிள் ஹோமிசைட்னு சொல்றாங்க. லேட்டர் இது வந்து மர்டராவே கிளாஸிஃபை பண்றாங்க. இல்ல இப்போ இந்த கொலைக்கும் கருணை கொலைக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி இல்லையா? கேட்டால் அது கருணை கொலை, அவங்களே கேட்டாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வருவாங்க. இப்போ முதலாவது இவர்கள் வந்து மொட்டையடிக்கப்பட்டு தனித்து விடப்பட்டாங்க, இல்லை சதியில் கொண்டு சாவடிக்கப்படுறாங்க. ஸோ இந்த சட்டங்கள் வந்து 18th செஞ்சுரியில் நான் இதை பார்க்கும்போது என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, மிஷினரிகளை பற்றி சொல்லும் பொழுது மத பிரச்சாரம் பண்ண வந்தாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே மத பிரச்சாரம் பண்ணாதவங்க எந்த மதக்காரங்களும் இல்லை, எல்லா மதக்காரங்களும் மத பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆர்டிக்கல்லே இருக்கு மத பிரச்சாரம் நீங்க பண்ணிக்கலான்னு இருக்கு. மற்ற மத பிரச்சாரக்காரங்க பண்ணாத மாதிரியும் கிறிஸ்தவர்கள் மட்டுமே பண்ற மாதிரியும் பேசுறதுங்கிறது அது வேற விஷயம். அது ஒரு ப்ரொபகேண்டான்னு வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி இந்த மிஷினரிகள் செய்த இந்த விஷயத்த ஒருத்த மிஷினரிகளை எதிர்க்கிறான் இல்லையா? யார் எதிர்ப்பான்னு நினைக்கிறேன்னா, மத பிரச்சாரம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை ஆதரிக்கிற ஒரு குரூப் இருக்கும்ல, பழமைவாதிகள்னு ஒருத்தர் இருப்பான்ல, இன்னும் அந்த கவர்மெண்ட்டை நான் கொண்டாடுவேன், இன்னும் அந்த ஆட்சியை கொண்டாடுவேன்னு சொல்லி ஒரு பேசுகிற ஒரு குரூப் இருக்கும், பழமைவாதிகள் குரூப் இருக்கும். அவனுக்கு தான் அந்த மிஷினரிகள் பண்ணது எல்லாமே கோவத்தை கொண்டாடும் இல்லையா? நான் பண்ணது தப்பு தான் அவனால் உணர்வே வராது. அது அந்த காலத்துலேருந்து நாங்கள் செய்கிறோம், நாங்கள் அப்படி தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்குல்ல, அவர்களுக்கு தான் மிஷினரி பண்ண இந்த காரியங்கள் வரும். அப்போது விதவைகளுடையதான கொடுமைகள் இவ்வளவு தூரம் இருந்திருக்கு. இதை தாண்டி வேற ஏதாவது நடந்திருக்குதா விதவைகளுக்கு? இந்த மாதிரி கொடுமைகள் வேற ஏதாவது நம்ம பார்க்க முடியுமா? விதவைகளுக்கு வந்துட்டு ஹஸ்பண்டோட ரைட்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகே. ஃபாதர் ரைட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டில பங்கு கிடையாது. இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்திருக்கு. ஆனா இப்ப 2005 கொண்டு வந்த ஆக்ட் படி அவங்களுக்கும் ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டில ரைட் இருக்கு அப்படின்னு கொண்டு வந்து எல்லாமே இப்பதான் வந்து ஒரு ரெகுலேஷன்ல வருது. ரொம்ப கேட்கவே கொடுமையாக இருக்குது. அது எனக்கு அந்த நீங்கள் சொன்னது இன்னும் என் மனசில் ஒரு மாதிரி பதிஞ்சிருச்சு. அந்த எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஓடி வந்து திருப்பி தூக்கி உள்ளே போகிறதுங்கிறதெல்லாம் கற்பனையை நம்மளால் பண்ண முடியல இல்லை. இந்த விதவைகளுக்கான இவ்வளோ கொடுமைகள் நடந்திருக்கு. இதுக்கு கர்த்தர் மிஷினரிகளை அனுப்பி அவர்கள் மூலமாக ஒரு அந்த ஆக்டை கொண்டு வந்து ப்ரெஷரைஸ்ட் பண்ணனால அது இவ்வளோ பெரிய ரெவல்யூஷன் ஆயிருக்கு. இன்னைக்கு இந்த சதியை நடத்தினா ஆதரிக்கிற கூட்டம் ஒன்று இருக்கு, அதை விட்டுருங்க. இருக்கு, அதை குளோரிஃபை பண்ணி பேசுறதே சட்டத்துல வந்து தவறுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை குளோரிஃபை பண்றீங்க, சதி வந்து ஒரு நல்ல பிராக்டிஸ் அப்படின்னு நான் சொன்னேன்னா, அதை பேசி நான் அதை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், ஏதாவது பண்ணிட்டேன்னா, கமிஷன் ஆஃப் சதி ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1987 ஒரு ஆக்ட்ல குளோரிஃபிகேஷனுக்கே அது வந்து தப்பு. அதை வந்து தூண்டுறாங்க பாருங்க, சதி நீ பண்ணு, உன் ஹஸ்பண்ட் இறந்துட்டாருல அப்படின்னு தூண்டினா அதுக்கும் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்டும் இல்ல பெனாலிட்டியும் இருக்கு. ஓகே. ஸோ அது ஒரு அவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு விஷயமா பார்க்கப்படுது சட்டத்தால். அந்த சட்டம் இயற்றுவதற்கு மிஷனரிகளுடைய பங்கு பெரும் பங்கு வகிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இதை கேட்கும் போது கடைசியாக நாம் இந்த நிகழ்ச்சியோட முடிவுக்கு நேராக வந்திருக்கிறோம். இன்றைக்கும் இந்த விதவைகளுக்கான கைம்பெண்களுக்கான எத்தனையோ விடுதலைகள் கிடச்சிருக்கு, சட்டப்படி விடுதலை கிடச்சிருக்கு. ஆனால் இன்னும் வீடுகளில் விடுதலை கிடைக்கலங்கிறது நமக்கு தெரியும், நிறைய பேரை பார்க்குறோம். இன்றைக்கும் பல இடங்களில் ஒரு கல்யாணத்துக்கு போனாலோ ஒரு இடத்துக்கு போனாலோ இன்னும் பெண்களை வந்து அப்படிப்பட்ட பெண்களை முன்னாடி நிறுத்துறதுக்கு அனுமதி கொடுக்கறதில்ல. நீ ஏன் முன்னாடி வந்து நிற்கிறேன்னு கேட்குற இடம் இன்னும் இருக்குது. எத்தனையோ கிராமங்கள் இருக்குது. எத்தனையோ சகோதரிகள் கணவனை இழந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அண்ணன் தம்பிங்க 2 பேர் கூட இருந்து நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் ஏன் வேலைக்கு போகிறீங்கன்னு விதவைகளை வேலைக்கு போக விடாமல் தடுக்கிற கூட்டம் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. டிபெண்ட்டாக இருக்கணும். இன்னும் பிள்ளைகள் இருப்பாங்க, நாங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சோறு போடுறோம், நீங்கள் வீட்டு வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்குன்னு வேலைக்காரியாக வச்சுருக்கிறவங்க இருக்கிறாங்க. தங்கச்சி விதவையாயிட்டா தங்கச்சியை கொண்டு வந்து தான் வீட்டில் வேலைக்காரியாக வச்சுக்கிட்டு அவங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறவங்கிற பேரில் குடும்பப்படுத்திக்கிட்டு அவங்க மனைவிகளோட சந்தோஷமாக இருந்துட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளை தனி ரூமில் உட்காந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதுவும் இருக்குது. அப்படிப்பட்ட சகோதரிகளுக்கு சொல்லுகிறோம், இந்த
உங்களுக்கு உறுதுணையாக கர்த்தர் இருக்கிறார். இந்த விதவைகளை இப்படியே விட கர்த்தர் விரும்பவில்லை. இந்த வேதம் இருக்கே, இது எல்லாத்துக்கும் முன்னாடி எழுதப்பட்டதான வேதம். வேதம்னா இது இட்ஸ் அ லா புக் ஆல்சோ. இது ஒரு சட்ட புத்தகம். இந்த சட்ட ரீதியாக இப்படிப்பட்டதான துன்பம் அனுபவிக்கிறவர்களுக்கு, கஷ்டம் அனுபவிக்கிறவர்களுக்கு, தனிமையில் இருக்கிறவர்களுக்கு, கண்ணீர் வடிக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து துணையாக இருக்கிறாருங்கிறத நாங்கள் எந்த மாற்று கருத்து இல்லாமல் தைரியமாக சொல்லுவோம். ஏன்னா ஒரு தனிமையில் விடப்பட்ட யாராக ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உறுதுணை, அவங்கள கூட இருந்து ஆறுதல் படுத்தி எல்லாத்தையும் செய்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதில் மாற்று கருத்து எதுலையுமே இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு சட்ட ரீதியாக கூட கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, என்ன எழுதி வச்சிருக்காரு, 4000 வருஷத்துக்கு முன்னாடி, 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேதம் என்ன சொல்லுது அப்படிங்கிற எல்லாவற்றையுமே கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற அடுத்த எபிசோடில் உங்களோட கூட இதோட 2வது பகுதி, விதவைகளுக்கான அடுத்த கட்ட மறுமலர்ச்சி அல்லது மறுகாரியம் என்ன நடந்துச்சு, வேதம் என்ன சொல்லுதுங்கிறதையும், சட்டம் என்ன சொல்லுதுங்கிறதையும் கர்த்தருக்கு சித்தமானால் சந்திப்போம். வருகை தாமதிக்குமானால் சந்திப்போம். ரொம்ப தேங்க்ஸ்மா. இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து சொல்லி சட்ட ரீதியாக தடுத்திருக்கிறாங்க. பைபிளும் இதை ஆதரிக்கல. எந்த இடத்துலையும் விதவையை கொல்லணும்னு பைபிள் ஒரு இடத்துல கூட சொல்லவே இல்லை. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். எந்த இடத்துலையுமே இந்த அவன் கணவன் செத்துட்டான், அவனை சாவடி, இந்த வேதம் யாரையும் கொல்லுவதற்கான வேதம் இல்லை, எல்லோரையும் வாழ வைக்கிறதான ஒரு வேதம். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.